Audio Jungle. And Aslam and my dear friend Ali and SBI's boss Ravi Ranjan அவர்களே, ladies and gentlemen, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். Just now சிவகுருநாதன் சொன்னார் that I have been the brand ambassador for almost 10 years. என்ன காரணம்னு தெரியல, லக்கி சாம் அப்படின்னு சொன்னார். More than lucky charm, I think I am somebody who you can depend on because I speak only the truth. You all know that. உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்னு உங்களுக்கு இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஒரு அட்வான்டேஜுக்காக ஒரு ஆதாயத்துக்காக நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிற பழக்கம் இல்லாததுனால தான் என்னை வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆட் ஷூட் பண்ணும்போது கார்த்திக் தெரியும், இந்த ஆட் ஷூட் பண்ணும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, பெரிய வெள்ளம் வரப்போகுது, தயவு செஞ்சு உங்கள் ஷூட்டை வந்து ஒரு 4-5 நாள் தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை எல்லோரும் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷூட் பண்ண அன்னைக்கு 9 to 5 மட்டும்தான் மழை இல்லாமல் இருந்தது. ஷூட்டிங் முடித்து நான் காரில் ஏறினோடனே கொட்ட ஆரம்பித்த மழையில் எத்தனை கார்கள் அடிச்சு போச்சு, எத்தனை வெள்ளமாச்சு, எத்தனை வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு ஆட் ஷூட் பண்ணுறது இல்லை ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காது ரொம்ப ஈஸியான வேலைன்னு நினைக்காதீங்க. உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்தோம் அங்கேருந்து, கார்த்திக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்த நாள் தான் வெள்ளம் வந்து மொத்தம் நான் சொன்னேன், இப்போ பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் உங்களோட வயசில் பெரிய வெள்ளம் வருதுன்னு. இல்லை நம்ம ஃபேர் ப்ரோக்கு கிரெடாய்க்கு பண்ணி தான் ஆகணும்னாரு. அவர் ஜெயிச்சிட்டார். ஸோ அதே மாதிரி இந்த கிரெடாய் ஃபேர் ப்ரோ மார்ச் 8 நடக்கிறது, அதுவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்குன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம பசங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணுன்றாங்க, சப்யசாட்சியோட ட்ரெஸ் வாங்கணுங்கிறாங்க, இன்னும் புரியல அது. ஆனால் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பா அம்மாலாம் கட்டினதை விட இப்போ நமக்கும் நம்முடைய குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக போச்சு. இட்ஸ் பிகம் ஸோ ஈஸி பிகாஸ் தோஸ் டேஸ் வி நெவர் ஹர்ட் ஆஃப் அ நேம் கால்ட் ஆர்கிடெக்ட். ஒரு என்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இன்ஜினியரிங் எங்கே படித்தாருன்னு வி டோன்ட் நோ, பட் அவர் தான் இன்ஜினியர் இருப்பார். அவர் அப்புறம் ஒரு மேஸ்திரின்னு வருவார், ஒரு பில்டர்னு ஒருத்தர் வருவார். வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட போய் எப்படியோ அவர் நம்மளை ஏமாற்றி ஒரு இடம் வாங்குவோம். அதில் வந்து பர்மிஷன் என்ன வேணும்னு 2 பேர் ஏமாற்றுவாங்க நம்மளை. அதுக்கப்புறம் பிளான் ஒன்று கொடுப்பாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது, கோடு இருக்கும். அதை ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சா நல்லாவே இல்லைன்பாங்க. சரி அவங்க ஒன்றும் தெரியாது, நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே ஏதோ ஒரு பிளானை போட்டு அவர்கிட்ட கொடுத்தா நம்ம எதிர்பார்த்தது வேறு மாதிரி இருக்கும், அவர் கட்டுறது வேறு மாதிரி இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு இருந்த மக்களுக்கு இந்த பில்டர்ஸ்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக வந்தாங்க. ஒருத்தர் இல்லை, எத்தனை பில்டர்ஸ் வராங்க, 80 பில்டர்ஸ் சேர்ந்து வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நடுவில் புரோக்கர் கிடையாது, ஒரு என்ஜினியர் கிடையாது, ஒரு பில்டர் கிடையாது, ஒரு மேஸ்திரி கிடையாது. அந்த தலைவலியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்க ஒரிசாலேருந்து வந்தாங்களா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தாங்களா, திருப்பூர்லேருந்து வந்தாங்களா, சேலம்லேருந்து வந்தாங்களா, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்மளே பில்ட் பண்ணால் தெரியுது, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் சப்பாத்தி அவங்க வீட்டுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டு, நம்ம ஊருக்காரங்க பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு அப்புறம் வருது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் ரெனோவேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால அந்த கொடுமையை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால தெரியுது. அது எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு பிளாட்டரில் பழம் நழுவி பாலில் விழுந்து அது வந்து உங்கள் வாயில் விழுற மாதிரி கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை விட வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நம்ம மக்களுக்கு எங்கே இருக்க போகுது? உங்களுக்கு எல்லாருக்கும் யூ நோ மீ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ டிரெக்டர், ஆஸ் அ ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஆல்சோ டயலாக் ரைட்டர். உங்களுக்கு தெரியும், டயலாக் எழுதுவேன்னு தெரியும். ரோஜாவில் ஆரம்பித்து திருடாலேருந்து இருவர், ராவன், இந்திரா மாதிரி படங்களுக்கெல்லாம் டயலாக். பட் என்ன சொல்லுவாங்க, டயலாகை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகச்சிறந்த டயலாக் என்ன தெரியுமா? 2 மனிதர்களுக்கு நடுவில் நடக்கிறது. வாட் இஸ் த பெஸ்ட் டயலாக் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவோம், ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும், பிட்வீன் அ சைல்டு அண்ட் மதர் நினைப்போம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர்ஸ் நினைப்போம், பேரண்ட்ஸ்குள்ள நினைப்போம். கிடையாது, ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறவருக்கும் அந்த வீட்டில் வசிக்க போகிறவருக்கும் இருக்கிறது தான் உலகத்திலேயே பெஸ்ட் டயலாக். த பெஸ்ட் டயலாக் இஸ் பிட்வீன் த பர்சன் ஹூ பில்ட்ஸ் த ஹவுஸ் அண்ட் த பர்சன் ஹூஸ் வாண்டிங் டு லிவ் இன் அ ட்ரீம் ஹவுஸ். அந்த டயலாக் தான் உங்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி நடத்துது. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், பட் உண்மை அது, ரொம்ப உண்மை. The best dialogue is between a person who wants a house and a person who promises to build a house for them. So
how wonderful is that? That stage is going to be set up on 8th, 9th, 10th at சென்னை ட்ரெண்ட் சென்டர். நானும் பிரியா பவானி சங்கரும் இருப்போம். இன்றைக்கி அவங்க வந்து எங்கள் சித்தப்பாவோட ஷூட்டிங் போயிட்டாங்க இந்தியன் 2க்கு, அதனால தான் வர முடியல. அதனால் எங்கள் சித்தப்பா சார்பில் பிரியா சார்பில் நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க வந்துடுவாங்க 8ஆம் தேதி. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து மார்ச் 1st, 2nd and 3rd நம்ம பாண்டி பஜாரில் பழைய நாகேஷ் தியேட்டரில் நம்ம இட்ஸ் கால் விஜயா மஹால். ஸோ என்ன பண்ணலாம், மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, என்ன மாதிரி பட்ஜெட் நம்ம முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரி ஒரு தோராயமாக மனசில் வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து மார்ச் 1st, 2nd, 3rd வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், என்ன பேங்க்லாம் இருக்காங்க, எந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே டிசைட் பண்ணிக்கலாம். என்ன பேங்க்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI, மிஸ்டர் ரவிரஞ்சன் இருக்காரு, இந்தியன் பேங்க், அப்புறம் ICICI, HDFC, ஆக்சிஸ், டாடா கேபிட்டல், LIC, கனரா பேங்க். இதில் எந்த பேங்க் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லை கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, SBIக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நினைக்கிறேன். இஸ் இட் ஸோ? ஓகே, பிகாஸ் சார் வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லணும். SBI உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பேங்க்கில் சில பேருக்கு இருக்கும்ல வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு, அப்படி இருந்தீங்கன்னா இவ்வளோ சாய்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோடலாம் பேசி உங்கள் பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வீடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே யோசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. when you come on 8th and 9th, there will not be any confusion. You will know how much the property is costing, you will know how much you can afford, you will know how much loan the bank will be giving you அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த பேங்க்குன்னு தெரிஞ்சிடும், கன்ஃபியூஷனே இல்லாமல். நான் சொன்னேன்ல, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார் ஒரு பிளாட் இருக்குது ECRல பார்க்குறீங்களா, அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. இன்னொரு மாமா சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரி இருக்காரு, அவரே கட்டி கொடுத்துருவாரு, பில்டர் வேணாம்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொரு என்ஜினியர் வந்து சொல்லுவார் இந்த இடத்துல லேண்டே சரியில்லை, உங்களை யாரும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவார். இந்த மாதிரி இந்த இடைத்தரகர்கள் யாருமே இல்லாமல் நீங்கள் வந்து முதல்ல மார்ச் 1st, 2nd, 3rd விஜயா மஹால் போகிறீங்க, நல்லா டிசைட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 8th, 9th, 10th வந்தீங்கன்னா the dream dialogue, the best dialogue in the world can happen on 8th, 9th and 10th. இந்த இனாகிரேஷனுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். சிவகுருநாதன் சொன்னார் ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வித் கேப் ஆஃப் கப்புள் ஆஃப் இயர்ஸ் தவிர நீங்கள் வந்து பிராண்ட் அம்பாசிடர் இருக்கீங்க. எல்லா இனாகிரேஷனும் நான் போயிருக்கேன். இட்ஸ் பியூட்டிஃபுல். சம்ஹவ் அந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது அது நான் வாங்காத வீடாக இருந்தாலும் இந்த வீடு ஒரு டிசர்விங் பர்சனுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு கிடைக்க போகுது, அவங்களோட ட்ரீம் ஹவுஸாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போதே பார்க்கும்போதே மனசுக்குள்ளேயே ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, இந்த வீடு தான் இப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் நானும் என் பையனும் சேர்த்து இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த வீடை வாங்குவோம் அப்படின்னு அடுத்து அவங்களோட நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வாங்க வேண்டிய வீட்டை கூட நீங்கள் வந்து ஃப்ளாட்டோ எதையோ பிளான் பண்ணலாம். கோவிட் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. நம்ம வீட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத, இல்லாட்டா காலையில் கிளம்பி சாயங்காலம் வருவோம் எல்லாரும், வீட்டை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம். சாட்டர்டே சண்டே கூட மற்ற வேலைகளாக இருக்கிறதுனால இந்த வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது. பட் ஜூம் மீட்டிங் வந்தாச்சு, கூகுள் மீட் வந்தாச்சு, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், லைட்டிங் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், இந்த பெயிண்ட் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் நம்ம எல்லாரும் ஜூம் மீட்டிங்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய மீட்டிங். அப்போ நம்ம வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வந்துடுச்சு. ஸோ வீடு, ஒரு ஹவுஸோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு, வை நாட் லிவ் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் ஹவுஸ், த ஹவுஸ் தட் யூ லைக். அது அப்படி யோசிக்கிறதுல தப்பே இல்லைன்னு. இது சேர்த்து வைக்கிற அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாரும் ஹாலிடே போகிறோம், நல்ல வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால this COVID has taught us. At the same time people are going out also. I'm not saying no. வீட்டிலேயே இருந்தோம், இப்போ வெளியில் போகிறதும் ஆசைன்னுட்டு. ஸோ whether you're buying an apartment or you're going to rent it to somebody, or buying a house or renting your villa to somebody, this is your chance. ஸோ இன்னொரு தடவை சொல்லிக்கோங்க எல்லார்ட்டையும், 8th, 9th, 10th நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணோம். லைஃப்பில் ஹோம்ஒர்க் பண்ணாமல் எதுவுமே நடக்காது. போய் தண்ணிக்குள்ளே குதிக்கணும் அப்படின்னா நீச்சல் வராது. கொஞ்சமாவது மனசுலையாவது பட்டர்ஃப்ளை, ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு மனசுக்குள்ளேயாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அது மாதிரி ஸோ 1st, 2nd, 3rd நீங்கள் போங்க, அது உங்களோட ஹோம்ஒர்க்காக இருக்கும். 8th, 9th, 10th உங்களுடைய அவார்ட் செரமனின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஹோம்ஒர்க்கான அவார்ட் செரமனி உங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க, which is happiness of your house அப்படின்னு சொல்லலாம். ஸோ thank you so much for inviting me and giving opportunity for the Chennai people to find their dream home. Thank you so much.